ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் வணக்கம். சென்ற காணொளியில் அண்ணன் திரு காடுவெட்டி குரு அவர்களின் மணிமண்டபத்தை பார்த்தோம். இந்த காணொளியில் அண்ணன் காடுவெட்டி குருவின் நினைவிடத்தை காண்போம். இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருப்பது அவருடைய நினைவிடம். இந்த நினைவிடம் மணிமண்டபத்திலிருந்து இந்த நினைவிடத்திற்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். நண்பர்களுடன் பேசிக்கொண்டு வீடியோவை படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நடந்து கொண்டே இந்த நினைவிடத்திற்கு வந்தோம். நினைவிடத்தின் வெளிப்புற தோற்றம், அருகில் ஓங்கி உயர்ந்த ஆலமரங்கள். அவருடைய தோட்டத்திலே தான் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய 7வது நினைவு தினம் ஆகும். 25/5/2024 அன்று இந்த நினைவிடத்திற்கு நான் நேரில் சென்று இந்த காணொளியை உங்களுக்காக நான் படம் பிடித்து வந்தேன். இளைஞர்கள் அண்ணன் மேல் உண்ட பாசம் இன்னும் குறையவில்லை. கண்ணீருடன் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இது அவருக்கு நினைவிடம் கட்டும் போகும்போது உங்களாலான சிறு காணிக்கை இந்த செல் நம்பருக்கு அனுப்பி வைங்கள் என்று இந்த போர்டையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். நிறைய இளைஞர்கள் தங்களுடைய தலைவனுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு காணிக்கையாக பணம் செல் நம்பர் மூலம் அனுப்புவதையும் நான் கண்ணார கண்டேன். இது மணிமண்டபத்திலிருந்து நினைவிடம் செல்லும் வழி வரைக்கும் அவருக்கு பதாகைகள், அவருடைய அபிமானிகள் பதாகைகள் அமைத்திருந்ததை நான் பார்த்தேன். இதுவும் அவருடைய நண்பர்கள் அல்லது அவருடைய அபிமானிகள் இந்த பதாகையை அமைத்திருக்கிறார்கள். இந்த பதாகையும் அவருடைய அபிமானிகள் அமைத்திருந்தார்கள். இந்த பதாகையும் அவருடைய அபிமானிகளே அமைத்திருந்தார்கள். இந்த பதாகையும் அவருடைய அபிமானிகளே அமைத்திருந்தார்கள். தங்கள் தலைவனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த பதாகை அமைந்திருந்தது. மஞ்சள் படை சார்பாக இந்த பதாகை அமைக்கப்பட்டிருக்கிறது.